Hello students, welcome to the channel The All Chemistry, all about chemistry. இன்னைக்கு நம்ம வீடியோல balancing the equation of redox reaction part 2 பார்க்க போறோம். previous வீடியோல நான் உங்களுக்கு balancing the equations எப்படி பண்ணணும்ங்கறத சொல்லி கொடுத்திருக்கேன். ரெண்டு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுல உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன். அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் தான் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So இங்க வந்து rules of redox reactions இருக்கு. That is balancing the redox reaction based upon oxidation number method. Very simple to understand. First நீங்க எந்த elements எல்லாம் oxidation reduction undergo பண்ணதுங்கறத identify பண்ணி வச்சுக்கோங்க. Second வந்து cross multiply பண்ணுங்க. Third one balance பண்ணும்போது எல்லா ஆட்டமும் பேலன்ஸ் பண்ணிட்டு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் லாஸ்ட்ல பேலன்ஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க அசிடிக் மீடியத்துல பேலன்ஸ் பண்ணும்போது you should add water to the side where the deficient of oxygen எங்க கம்மியா இருக்கோ அந்த சைடுல ரியாக்டன்ட் சைடுல கம்மியா இருந்தா ரியாக்டன்ட் சைடுல நீங்க ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற இடத்துல நீங்க என்ன செய்யணும், we have to add the water molecule. அதே சமயத்துல எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு டபுள் த அமௌண்ட் H+ அயனை நீங்க அடுத்த சைடுல ஆப்போசிட் சைடுல ஆட் பண்ணணும். இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதே நீங்க பேசிக் மீடியம்ல பண்ணும்போது the same concept we have to add balancing the oxygen, we have to add excess side, that is we have to add water molecule to the side where the excess of oxygen is present. acidic மீடியத்துல deficient sideல பண்ணுவோம், இங்க excessல பண்ணனும். அதே மாதிரி அங்க H+ ion வந்து double the amount H+ ion should be placed out. the opposite side பண்ணுவோம், இங்க வந்து OH- ion double the amount, ஆனா என்னது OH- ions நீங்க opposite sideல எழுதணும். சரி, நம்ம இப்போ ஒரு redox equations ஒரு example discuss பண்ணலாம். So let me show you an example that. Example number 3. That is already previous video ரெண்டு example discuss பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு இது example number 3. Let's see about that. So here I am going to discuss an example of KMnO4. Potassium, yes. KMnO4 is potassium permanganate. Potassium permanganate along with sodium sulfite Na2SO3 gives MnO2. MnO2, manganese dioxide, in the presence of sodium sulfate Na2SO4 with potassium hydroxide. We have to find out the oxidation state for that all the atoms. Then we have to find out which undergoes oxidation and which undergoes reduction. எல்லாத்தோட oxidation state கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு நிறைய ஈஸி மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். மெட்டல் +1 தெரியணும், ஆக்சிஜன் -2 இது ரெண்டும் நமக்கு தெரியும் இல்லையா? அதை வச்சு நம்ம Mnக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 4 2s are 8. So எவ்வளவு 8 -8. So இங்க எவ்வளவு +1. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 0 வரணும். அப்போ நம்மளோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும்? மேங்கனீஸ்க்கு +7. So +7 ஆட் பண்ணாதான் so டோட்டலா உங்களுக்கு என்ன வரும்? 0 வரும். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மேங்கனீஸ் இஸ் +7. ஈஸி, சிம்பிள். ஓகே, so இந்த மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டோம். வெயிட், எல்லாத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சோடியம் இப்பதான் சொன்னேன், சோடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சொல்லணும்? +1 மெட்டல் இல்லையா? சோ அந்த மெட்டலை 2ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது you will get +2. Then oxygen we have -2, multiply with 3 you will get -6. So இங்க +2 இங்க -6. அப்ப நடுவுல என்ன நம்பர் வந்தா 0 வரும்? நம்ம திங்க் பண்ணா ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். +4. That is the oxidation state of sulfur. Now let's see the manganese. So இங்கேயும் நம்ம ஆக்சிஜனோட ஹெல்ப்ல தான் இத மேங்கனீஸை கண்டுபிடிக்கலாம். சோ இதுல இந்த மெமரி பண்றதுக்கு எதுவுமே இல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆக்சிஜன் -2. So multiply this -2 by 2 will get -4 கிடைச்சிருச்சா? இந்த -4 கிடைச்சதுக்கு அப்புறம் இது என்னவா தான் இருக்க முடியும்? +4. So manganese வந்து இதுல +4 ஸ்டேட்ல இருக்கு. Okay, next one we have to find out this. So sodium ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் +1. So இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா will get +2. ஓகே, சோ இங்க வந்து இதுல ஏற்கனவே +4 இருந்ததுனால ரெண்டும் சேர்ந்து நமக்கு 0 ஆயிடுங்கிறதுக்காக பாக்ஸ் போட்டுறேன். இங்க வந்து +2 வந்துரும். சோ சல்ஃபர் நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்தா வெயிட், சல்ஃபர் தெரியலன்னா வெயிட் பண்ணுங்க. சோ ஆக்சிஜன் தெரியும் -2. சோ இது ரெண்டும் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது -8 கிடைக்கும். சோ இங்க +2 இங்க -8. சோ கண்டிப்பா நடுவுல ஒரு நம்பர்
எந்த நம்பர் வந்தா 0 வரும்னு தெரிஞ்சிருக்கணும் +6. So that is the oxidation state of sulfur. So இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து எது ஆக்சிடைஸ் ஆயிருக்கு எது ரெடியூஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, சோ இங்க மேங்கனீஸ் இங்கேயும் மேங்கனீஸ், சோ இங்க SO சல்ஃபர் இங்கேயும் சல்ஃபர். இதுதான் நம்ம எடுக்க போற ஈக்குவேஷன்ல நம்ம எது ரெடியூஸ் ஆயிருக்கு ஆக்சிடைஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். So let me write the equation again. That is KMnO4 plus Na2SO3 gives MnO2. Okay, MnO2 plus Na2SO4 plus potassium hydroxide. Okay, now check out the oxidation state of manganese alone. So manganese oxidation state is plus, can you see? Yes, +7. So இங்க சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மட்டும் நோட் பண்ணுங்க. சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. So இங்க வந்து மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் பாருங்க, that is +4. இங்க சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா +6. ஓகே, சோ இந்த 4 யூஸ் பண்ணா எது ஆக்சிடைஸ் ஆயிருக்கு எது ரெடியூஸ் ஆயிருக்கு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் வந்து சல்ஃபர். சோ சல்ஃபர் பாத்தீங்கன்னா இங்க +4 ஸ்டேட்ல இருக்கு, இங்க வந்து +6 ஸ்டேட்ல இருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இங்க இருந்து ஆரோ மார்க் போட்டு இங்க நீங்க ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, சோ என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா +4ல இருந்து +6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த பிளஸ் வேற எதுவும் இல்ல, ஆக்சிடேஷன் நம்பர். சோ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இன்க்ரீஸ் ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சிடேஷன் அர்த்தம். ஆக்சிடேஷன் தட் மீன்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு. So how many electron loss? 2. Okay, so 2 electron வந்து loss பண்ணிருக்கு. Okay, now let's see manganese. So manganese இங்க +7ல இருந்து +4 ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. அப்போ கம்மியா இருக்கு இல்லையா? என்ன கம்மியா இருக்கு? ஆக்சிடேஷன் நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ்னா என்ன அர்த்தம்? ரிடக்ஷன் ஆயிருக்கு. சோ ஒரு ரிடாக்ஸ் ஈக்குவேஷன்ல ஒன்னு ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் சைமல்டேனியஸ்ல நடக்கும். சோ ரிடக்ஷன்ல எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்கு? லாஸா கெயினா? கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ரிடக்ஷன் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். சோ கெயின் எவ்வளவு கெயின்னா இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 7 4. சோ 3 எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு. சிம்பிள். கண்டுபிடிச்சிங்களா? செகண்ட் ஸ்டெப். அப்புறம் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் செகண்ட் ஸ்டெப்புக்கு. சோ அதுல யாரு லாஸ் யாரு கெயின்? So இங்க வந்து KMnO4 தான் gain ஆயிருக்கு. So arrow mark எப்படி? Arrow mark towards that. So it gain electron. How many electron it has gained? 3 electron gain பண்ணிருக்கு. சல்ஃபர் என்ன இருக்குன்னு பாருங்க. சல்ஃபர் லாஸ் பண்ணிருக்கு. சல்ஃபர் வந்து loss of electron. So இங்க இருந்து arrow mark கொடுத்துட்டு சல்ஃபர் வந்து லாஸ் பண்ணிருக்கு. How many electrons it lost? Here I have mentioned that 2 electrons are lost. So you can write 2 electrons. Okay, so next step what we have to do, we have to cross multiply. So 3 ஆல சல்ஃபரையும் 2 ஆல மேங்கனீஸையும் நீங்க என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். only in the reactant side. reactant sideல மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க? மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் KMnO4. ஓகேவா? KMnO4 ஈக்குவேஷன் திருப்பி எழுதுற வரணும்ல. plus Na2SO3 gives MnO2 plus Na2SO4. Okay, plus potassium hydroxide. So இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னாலே அந்த நம்பரை மட்டும் யூஸ் பண்ணுங்க. 2 ஆல மேங்கனீஸ். சோ அப்ப இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 ஆல சோடியம் சல்ஃபைட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. ஒன்லி ரியாக்டன்ட் சைடு, ப்ராடக்ட் சைடுக்கு நீங்க போக வேண்டாம். சோ ரியாக்டன்ட் சைடுல மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணா போதும். சோ இப்போ நம்ம அடுத்த மெட்டல் நம்ம பேலன்ஸ் பண்ணிருக்கோமான்னு பார்க்கணும். என்ன மெட்டல் பார்க்கலாம்? மேங்கனீஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட். சோ ஸ்டார்ட் வித் மேங்கனீஸ். So balance the all other atom except oxygen and hydrogen. So first start with manganese. Manganese balance பண்ணனும், potassium balance பண்ணனும், sodium balance பண்ணனும். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஹைட்ரஜன், ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ண போகணும். சரி, இப்போ potassium balance பண்ணும்போது manganese or potassium? We can balance manganese first. Okay. So manganese balance பண்ணலாம். So I'll balance that manganese with 2. Okay, so 2 இருக்கிறதுனால இங்கேயும் 2 போட்டாச்சு. manganese balance ஆயிடுச்சு.
Then you check out sodium. Sodium is here we have 3Na2. So we have to balance 6. So inga nama 3 potash. So next potassium balance panikla. 2 potassium. Second balance 2 potassium in this side. So now balance all the atoms except oxygen. Except oxygen we balanced everything. So now it's our turn to balance the oxygen. That is hydrogen we have to balance, then oxygen. So balance hydrogen. Balance hydrogen. So here check out hydrogen. Here how many hydrogen we have? 2 hydrogen is present in the reactant side. 2 hydrogen is present in the reactant side. But here there is no hydrogen. So what we should do? We should add water molecule in the reactant side. So here I have to add water molecule. So let me write here. So I have to add water molecule. So shall I write the equation again? That will be good for. So 2KMnO4 plus 3Na2SO3. Then here I have to add water molecules. I'm using different color to show that adding water molecule to the reactant side. I'm getting 2MnO2 plus then we have to add 3Na2SO4 plus 2KOH. So now hydrogen is balanced. What's the last step I told you? To check out the overall reaction is balanced means we have to check out the oxygen. So let me check out oxygen now. The oxygen number here is 4 2s are 8 oxygen. And here 3 3s are 9 oxygen. Here we have 1 oxygen. Totally we have 18 oxygen in the reactant side. Let me check out in the product side. Paakalama. So inga 2 2s are 4. Inga 4 3s are 12. Inga oru 2. So pathina ingeyum 18 oxygen irukku. So once oxygen is balanced, everything will be balanced. So the equation is balanced with the help of oxidation number. So this is your final answer. Make it in the box. So now you know the method of balancing redox equations, that is with the help of the oxidation number method. So first step, you should find out which atom undergoes oxidation reduction. After that you should cross multiply with the reactant side alone, and then we start balancing all other atoms except oxygen and hydrogen. Then balance hydrogen. Finally you have to balance the oxygen, and overall you have to check out the equation before submitting. Okay, the video பிடிச்சிருந்தா like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க. வீடியோவை மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much for watching. Hello. Let's see the next example. What we have is copper. Second example. That is example 2. I am going to discuss for balancing the redox equation based upon balance, that is oxidation number method. So the example what I have chosen here is very simple one to understand. That is copper I have taken. Along with copper, that is nitric acid is added, HNO3. Along with that, it gives a product of copper nitrate, CuNO3 twice. Then nitrogen is removed in the form of nitrogen dioxide plus water molecule. So this is the basic equation I have taken. So now here we have only 2 different atoms, then hydrogen and oxygen alone present. So here copper, here nitrogen, here we have copper with nitrogen. So this is the one I am going to choose. So let me tell you, first step of the equation is, the first step we have to do, we have to find out or identify the atoms which undergoes oxidation and which undergoes reduction. So let's see, first copper in the elemental state whose oxidation state is 0. Okay. Now in this one, next one, nitrogen I want to find out. So for this, let me tell you, hydrogen is always plus 1 oxidation state. Then oxygen is minus 2. We know. So here 2 into, that is minus 2 into 3 we have to multiply since we have 3 oxygen. So we are getting minus 6 here. Am I right? So here we have plus 1. So minus 6 plus 1. So but we should get 0 if you add the oxidation state of the compound. So what will be the answer then for nitrogen? The oxidation state will be plus 5. Yes, then only we'll get 0.
So the oxidation state of nitrogen, it's very easy to find out. Its oxidation state is now +5. Okay, so now let's see the next side. We have copper. So copper, what is its oxidation state? It's very simple. Nitrate oxidation state is -1. So if you multiply this 2, we'll get -2. Okay, multiply with this one, we'll get -2. So here then only automatically it will be +2. So copper oxidation state is +2. For this nitrogen, start with oxygen. So oxygen oxidation state is -2. You have to multiply these 2, you will get -4. Okay, -4. So then what will be the oxidation state of nitrogen? Nitrogen is +4. Okay, good. So I need the oxidation state of copper and nitrogen. I got it. So let me write the equation once again with only the oxidation state which undergoes oxidation and reduction. Okay, let me write. Now the equation is copper. Okay, copper in the presence of HNO3, nitric acid, we will get copper nitrate, NO3 twice, plus NO2 plus H2O. So here the oxidation state of copper and nitrogen, we should note it down. So copper and nitrogen alone. So here copper oxidation state is 0. Here copper oxidation state is +2. Okay. So now let's see the oxidation state of which one? That is nitrogen. So nitrogen oxidation state is, here we have +5 oxidation state. Here nitrogen oxidation state is +4 here. Okay. +4 oxidation state. Now let's see which undergoes oxidation and which undergoes reduction. So the oxidation is, here copper is 0 to +2. So that means the oxidation number increased from 0 to +2. Oxidation number increased. Okay. So oxidation number increased means it is oxidation. Oxidation number increased means copper undergoes oxidation. Next one is about nitrogen. So nitrogen here +4, that is +5, sorry, +5 to the other state it reaches, that is +4 state. That means oxidation number here now, that is +4 to +5 to +4, +5 to +4, that is oxidation number decreases. Okay, so that is it undergoes reduction. So the first step is over. We found that atom which undergoes oxidation and reduction. So let me do the next one. How much the difference here? Here the difference for this two is, here the difference in the electron is, we have 0 to 2, that is 2 electrons. So if you check out here, +5 to +4, 1 electron difference. Okay, so now here the copper lost its electron. Am I right? So that is oxidation means loss of electron, that is 2 electron loss. For nitrogen gain electron. Am I right? So gain of reduction means gain of electron. So this oxidation means loss of electron. So gain of electron is, here we have how much gain of electrons we have? 1 electron is gained. So next step we have to do the cross multiplication. So multiply by this nitric acid by 2 and copper by 1. So okay, it's very simple to do. Now let me write the equation once again. Copper, okay, copper plus HNO3, nitric acid. Leave a gap to fill the numbers here. So we will get copper with NO3 twice. And then the important one is NO2. Finally we have to balance the water, H2O. So here in the previous step, what I told you, cross multiply. So here 2 should be multiplied with the nitric acid and 1 should be multiplied with the copper. Only in the reactant side. Only in the reactant side. Only in the reactant side நம்ம என்ன செய்யணும், அதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டோமா, அடுத்ததான் நீங்க பேலன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். So first இங்க நீங்க காப்பரை செக் பண்ணி பாருங்க. காப்பர் இங்கேயும் ஒண்ணுதான், ரியாக்டன்ட் சைட்லயும் ப்ராடக்ட் சைட்லயும் ஒண்ணுதான் இருக்கு, பேலன்ஸ்ட். So next we have to check out nitrogen. So nitrogen நீங்க பேலன்ஸ் பண்ணும்போது we have to little concentrate. So nitrogen பாத்தீங்கன்னா இங்க 2 HNO3 இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 2 NO3 இருக்கு along with NO2. Okay, so நம்ம இங்க என்ன பண்றோம், நைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிறதுக்கு இங்க ஆட் நம்பர்ல இருக்கு, நைட்ரஜன் 2 இருக்கு, இங்க 1. So nitrogen odd number. So I'm adding 2 more nitric acid here in this left side.
So I'm getting copper plus 2 HNO3. Again I'm adding 2 HNO3 in the left side. So we are getting copper nitrate plus NO2 plus H2O. So if you add this to nitric acid to balance the nitrogen. So I'm getting copper plus 4 HNO3. Copper plus 4 HNO3. So finally 4 nitrogen is present. So here we have copper is 1. So we cannot balance here. So copper with NO3 twice. Copper with NO3 twice plus. Then we have to balance the nitrogen. So since we already 2 nitrogen is present here, I am adding 2 NO2 for this nitrogen. Finally, I have to balance the water molecule. For balancing this water molecule, for balancing this water molecule, what we have to do? Let me tell you. For balancing this water molecule. So here how many oxygen? There is 4 hydrogen we have. So let me do by multiplying it with 2. Okay, correct. So now we have 2 oxygen in this side. So we will just check out the oxygen number alone. So here we have 12 oxygen in the reactant side. Okay, here we have 6 oxygen in the reactant side along with 4 oxygen in the reactant side. Here we have 2 oxygen. Totally we have 12 oxygen. So if oxygen is balanced, the overall equation will be balanced. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நான் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன். நீங்க அதை பேலன்ஸ் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கொடுக்கிறேன். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கங்க. KMnO4 plus H2C2O4 plus H2SO4. இந்த ஈக்குவேஷனை redox reaction நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணது based upon oxidation number methodல எப்படி பேலன்ஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. So K2SO4 உங்களோட ஆன்சரை நீங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட கொடுங்க. ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன். என்னோட ஆன்சரை நான் உங்களுக்கு அதுல போஸ்ட் பண்ணி விடுறேன். இல்லனா நான் அடுத்த வீடியோல கூட உங்களுக்கு இந்த ஆன்சரை கொடுக்கிறேன். Okay, fine. Thank you so much for watching. Subscribe my channel. Thank you.